2.5 மணி நேரம் என்ன சொன்னாங்களோ அந்த காட்சியை மொத்தத்தையும் 4 நிமிஷத்துல இந்த மனுஷன் எழுதி தேச விசாரணை ஆரம்பமாகட்டும். முதுகெலும்புடைய மூட்டை வண்டி இருக்கிறானே, குதிரைக்கு பதிலாக நரம்பு தெரிக்க ரிக்ஷாவில் ஊனி போயிருக்கிறான். எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக கலைஞர் எழுதினார், அதை எப்படி பேச வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தார் நடிகர் திலகம். தமிழ்நாட்டின் முதல் குரலே நல்லா இருக்க. வட்டமிடும் பருந்துகளுக்கு பஞ்சகர்களுக்கு வழி சொல்ல முடியாமல் வாழ்கிறேன். போர்க்களத்திலே ஒப்பாரி, போகக்களத்தில் புலம்பல், கோடைகள் செயலடி கோமலாங்கி. நாட்டை திட்டுவது உன் தங்கை நலத்திற்காக மட்டும் இருக்கக்கூடாது, அவதிப்படும் 1000 தங்கைகளுக்காக இருந்திருக்க வேண்டும். பராசக்தி எழுதினீர்களே, அந்த வசனத்தை பேசி நடித்தேனே, அந்த படம் வெளிவந்த பிறகு ஒரே இரவிலே வானத்திலே சென்றேனே. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பிச்சைக்காரனாக தெரிந்தாய் வெட்கமில்லை, திருடனாக மாறினாய் அப்போதும் வெட்கமில்லை, ஆனால் உன் ஏமாற்றத்தை வெளியில் சொல்ல வெட்கப்பட்டிருக்கிறாய். ஜாதி நானா அதுதான்களே இல்லன்னு சொல்றேன். வந்தவர்களை எல்லாம் வரவேற்ற தேசத்தில் பிறந்தவனுக்கு இடமில்லை. இந்த பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை கல்யாணி உனக்கு தாய். இந்த படம் வந்திராவிட்டால் இன்னும் தமிழ் சினிமா 20 ஆண்டு காலம் பின்தங்கி இருக்கும். கலைஞரின் புரட்சி முரசம் பராசக்தி.